ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபி குட்டி சேனல். இன்றைக்கி வீடியோவில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரோட லைஃப்பில் கஷ்டமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைப்போம். பட் அதையும் தாண்டி கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை லைஃப்பில் அனுபவித்து பழகிக்கணும். கஷ்டமே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படவே கூடாது. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லி நம்ம தான் முயற்சி பண்ணணும். லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்குன்னு சில கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கோல்ஸை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நடுவில் நிறைய தடங்கள் வரலாம், அதெல்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணி அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். லைஃப்பில் 2 பேரை கண்டிப்பாக நம்ம மறக்கவே கூடாது. ஒன்று நம்ம கஷ்டத்தில் உதவுனவங்க, இன்னொருத்தவங்க நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசித்தவங்க. 2 பேருமே கண்டிப்பாக நம்ம லைஃப்பை மறக்கவே கூடாது. சரி, ஹெல்ப் பண்ணவங்களும் மறக்காமல் இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, பட் ஏன் நம்மளை கஷ்டப்படுறவங்க மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அதுதான் நம்மளோட மோட்டிவேஷ்னலே. நம்ம கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் நமக்கு உந்துகோலாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம சோர்வாக இருக்கும்போது கண்டிப்பாக மெமரி பண்ணுங்கள். நம்ம கோலை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதனால அவங்க மேலே வஞ்சகமோ இல்லை அவங்க மேலே கோபமோ நம்ம வந்து மனசில் வச்சுக்கக்கூடாது. ஆனால் அவங்கள பழி வாங்கணும் எண்ணம் வேண்டாம், அதை அறவே தவிர்த்துருங்க. அது நல்லதில்லை. நெகட்டிவ் பீப்புள்ஸ் இல்லைனாலும் லைஃப் வந்து போர் அடித்து போயிடும். ஸோ அவங்க இதுக்குனால தான் நமக்கு மோட்டிவேஷ்னலே. நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளை மைண்டில் வச்சுட்டு நம்ம லைஃப்பில் அவங்க சொன்னதுக்கு பதிலாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து அவங்களோட தூண்டுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நெகட்டிவாக இருக்கிறவங்கள வந்து வெறுக்காதீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை மட்டும் நம்ம லைஃப்பில் வந்து நினச்சி பாருங்கள். அவங்க சொன்னதை அப்படி இல்லைன்னு சாதித்து காட்டுங்க. எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம கோல். குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் சிலருக்கு ஓன் ஹவுஸ், அப்புறம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி எந்த மாதிரி கோல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம மனசில் வைக்கணும். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசால் ப்யூராக நினைக்கணும். ஏன்னா நம்ம எண்ணம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெளிவாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கோலை சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். எண்ணத்தில் அதை தெளிவாக நிலைநிறுத்துங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ நம்ம எண்ணத்தில் நம்மளோட பாசிட்டிவிட்டியை வந்து செட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டியை வந்து விட்டு தள்ளுங்க. நெகட்டிவ் பீப்புளை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அவங்கள கடந்து போய்கிட்டே இருங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். லைஃபுங்கிற ஒரு பயணத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வேணும். அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம தான் நமக்குள்ளே பில்ட் பண்ணிக்கணும். வேறொருத்தவங்க நமக்கு கான்ஃபிடென்ஸ் தருவாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, மற்றவங்கக்கிட்ட ஆதல் கேட்போம் அப்படின்லாம் இருக்காதீங்க. நமக்கு நாம் தான் கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக கஷ்டத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அதை மற்றவங்கக்கிட்ட அதை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கஷ்டத்தை கண்டிப்பாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் மனசுலேயே வச்சு அதை எப்படி சரி பண்ணணும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ சொல்கிறோம் மற்றவங்கக்கிட்ட ஆறுதலாக இருக்குதுன்னு நினச்சி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவே பெரிய ப்ராப்ளமாக போயிடும். இரவும் பகலும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் கஷ்டமும் சந்தோஷமும் 2ம் இருக்கும். கஷ்டத்தை தூரமாக வச்சுட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் ஆசையை அனுபவித்து வாழுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நஃபி குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.